கல்வி, விளையாட்டு, ஆன்மீகம், மருத்துவம் மற்றும் அனைத்து எஸ்டி நியூஸ் செய்திகள் வாசிப்பது கீதா. மதுரை மாநகரில் ஏசிஎஸ் அறக்கட்டளையின் சார்பில் அமைக்கப்படவுள்ள உலகத்தில் மிக பெரிய கப்பலோட்டிய தமிழன் வ.உ.சி. அவர்களின் 110 அடி உயர திருவுருவ சிலைக்கு அடிக்கல் நாட்டு விழா இந்திய குடியரசு துணைத் தலைவர் மேதகு சி.பி. ராதாகிருஷ்ணன் அவர்கள் அடிக்கல் நாட்டுகின்றார். ஏசிஎஸ் அறக்கட்டளையின் நிறுவன தலைவர் டாக்டர் ஏ.சி. சண்முகம் அழைக்கின்றார். பாரத திருநாட்டின் அடிமை சங்கிலியை உடைத்தெறிந்த தென்னாட்டின் தூத்துக்குடி மாவட்டத்தில் தோன்றிய முத்து வெள்ளைய ஏகாதிபத்தியத்திற்கு சிம்ம சொப்பனமாக திகழ்ந்த தெய்வத்திரு வ.உ. சிதம்பரம் பிள்ளை அவர்களுக்கு உலகத்தில் மிக பெரிய அளவில் 110 அடி உயர திருவுருவ சிலை அமைத்திட ஏசிஎஸ் அறக்கட்டளை முடிவு செய்துள்ளது. வரலாற்று சிறப்புமிக்க இந்த நிகழ்ச்சியானது மதுரை வண்டியூர் அம்மா திடலில் 22/2/2026 ஞாயிற்றுக்கிழமை அன்று மாலை 6 மணி அளவில் நடைபெற உள்ளது. நமது பாரத தேசத்தின் துணை குடியரசுத் தலைவர் மேதகு சி.பி. ராதாகிருஷ்ணன் அவர்கள் வ.உ.சி. அவர்களின் திருவுருவச் சிலை அமைத்திட தன்னுடைய பொற்கரங்களால் அடிக்கல் நாட்ட உள்ளார்கள். தமிழ்நாட்டில் இதுபோன்ற விழா இதுவரை நடந்ததில்லை என்று அனைவரும் வியக்கும்படி நடைபெறவுள்ள இந்த மாபெரும் விழாவிற்கு தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து சொந்தங்களும் வ.உ.சி. பேரவை, வ.உ.சி. இளைஞரணி மற்றும் பல வ.உ.சி. அமைப்புகள் உள்ளிட்ட அனைத்து அமைப்புகளும் பெருந்திரளாக கலந்து கொண்டு இந்த அடிக்கல் நாட்டு விழா மிகப்பெரிய சாதனை படைத்திட அனைவரையும் வருக வருக என்று அன்புடன் அழைக்கின்றேன். டாக்டர் ஏ.சி. சண்முகம், எக்ஸ் எம்எல்ஏ, நிறுவன தலைவர். அதற்கு உறுதுணையாக உலக முதலியார்கள் மேலாளர்கள் கூட்டமைப்பு மற்றும் இன்பா, ஏ-இன்பா போன்ற அத்துணை பொறுப்புகளில் இருக்கின்றவர்களும் இதிலே தன்னை இணைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை இந்த நேரத்திலே தெரிவித்துள்ளார்கள். இந்த சிலையை செய்யக்கூடியவர் உலக புகழ்பெற்ற பத்திகேர் மலேசியாவில் இருக்கின்ற முருகன் சிலை அமைத்தாரே, அவர்தான் நம்முடைய சபரிய நிர்வாகத்தை சார்ந்தவர். அதற்கு அடுத்து ரத்தனகிரியிலே ஒரு முருகன் சிலையை ஒரு 70 அடியிலே செய்திருக்கிறார்கள். இன்னும் பல சிலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்தான் இந்த பொறுப்பை ஏற்றிருக்கிறார்கள். சிலை மட்டும் 110 அடி வரும். அதனுடைய பீடம் 15 அல்லது 20 அடியோ வரும். மொத்தத்திலே அது 140 அடி அளவுக்கு நிச்சயமாக அந்த சிலை வைக்கப்படும் என்ற ஒரு நல்ல செய்தியும், இதற்கு அடிக்கல் நாட்டு விழா செய்வதற்கு இது ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஏற்பாடு. இதை அடிக்கல் நாட்டுவதற்கு தமிழகத்தை சார்ந்த இந்தியாவுடைய துணை குடியரசுத் தலைவர் நம்முடைய மேதகு சி.பி. ராதாகிருஷ்ணன் அவர்கள் அடிக்கல் நாட்ட வருகை தருகிறார். 22ஆம் தேதி அவருடைய ப்ரோக்ராம் 4 இருந்து 5 வரை 1 மணி நேரம் கொடுத்திருக்கிறார்கள். அதற்கு முன்பாக 2 மணியிலிருந்து இந்த நிகழ்ச்சிகள் தேவார பாடல்களோடு துவங்க இருக்கிறது. ஆகவே இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்ச்சி என்பதை எத்தனையோ செய்திகளுக்கு இடம் கொடுக்கின்ற நீங்கள் எத்தனையோ செய்திகளை நீங்கள் நினைத்தால் யாரையும் மேலே கொண்டு வரலாம், நீங்கள் நினைத்தால் யாரையும் கீழே கொண்டு வரலாம். அப்படிப்பட்ட ஒரு பேனாவும் உங்களுடைய போனும் உங்களுடைய கேமராவும் எதை வேண்டுமானாலும் செய்யலாம். நாட்டிற்காக உயிர் நீத்த நம்முடைய வ.உ.சி. அவர்களுடைய நினைவை, இந்த சிறப்பான நிகழ்வை தங்கள் தொலைக்காட்சியிலேயும் தங்கள் ஊடகங்களிலேயும் செய்திகளை கொண்டு வந்து தமிழகத்தில் இருக்கின்ற அத்துணை தமிழக மக்களும் வெள்ளாள மக்களும் நிலைமார்களும் இந்த விழாவிலே கலந்து கொள்ள விரும்புவது அன்போடு அழைக்கின்றேன். நன்றி, வணக்கம்.